Brilliance, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல் மே 21 பார்த்துடலாம். இந்த எடிட்டோரியலுக்கான எல்லா வெக்காபுலரிஸும் which means important words எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி எடிட்டோரியலுக்கான ஒரு அவுட்லைன், எப்போதுமே நம்ம ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இன்றைக்கி எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன், அதாவது லாக்டவுனில் கொஞ்சம் தளர்வுகள் கொடுக்கப்பட்டு சில தொழில்துறைகள்லாம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும், எப்படிலாம் எடுத்தால் கொஞ்சம் தற்காத்துக்கலாம், ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம டைட்டில் பார்த்துருவோம். ஒர்க்கிங் சேஃப்லி ஆன் ஒர்க் பிளேசஸ் டியூரிங் த பேண்டமிக். ஆக்சுவலாக இந்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்காது இல்லையா. ஸோ ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த கோலன் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கோலன் யூஸ் பண்ணாவே என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு கிளாஸை, இது ஒரு தனியாக செப்பரேட் கிளாஸ், ஒரு செப்பரேட் சென்டென்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியாக ஒரு செப்பரேட் சென்டென்ஸ், இந்த பக்கம் கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு தனியாக செப்பரேட் சென்டென்ஸ். இந்த செகண்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணுமா, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குமா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கோலனுக்கான ஒரு அர்த்தமே. ஸோ அதனால தான் நமக்கு டைட்டில் படிக்கும்போது எப்போவுமே வந்து அது கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணாது. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒர்க்கிங் சேஃப்லி, ஏன் ஒர்க்கிங் சேஃப்லி அப்படிங்கிறத பற்றி தான் அந்த செகண்ட் சென்டென்ஸ் பேசும் இல்லையா. ஸோ இந்த ஒர்க்கிங் சேஃப்லி எதுக்கு அப்படிங்கிறத இந்த செகண்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன் ஒர்க் பிளேசஸ் டியூரிங் த பேண்டமிக், அதாவது இந்த பேண்டமிக்கில், அதாவது இந்த கொரோனா வைரஸ்னால வந்து ஒர்க் பிளேசஸ் வந்து எப்படி இருக்கணுமா, சேஃப்டியாக இருக்கணுமா, அதை தான் டைட்டிலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இன்ன வரை நான் வந்து டைட்டிலுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததில்லை, அதான் இன்னைக்கு கொடுத்துட்டேன். இப்போ சப்டைட்டில் போயிடுவோம். Employers should see the value of reduced attendance and encourage staff protection அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலை கொடுக்குறாங்க எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எம்ப்ளாயர்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணுமா, இந்த ரெடியூஸ்டு அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ வருகை பதிவு அப்படிங்கிறது ஓரளவு அப்படி இப்படின்னு தானே இருக்குது. ஸோ அதையும் வந்து கவனத்தில் கொள்ளணும் இந்த எம்ப்ளாயர்ஸ் எல்லாம். அதே நேரத்தில் அந்த வரக்கூடிய ஸ்டாஃப், ஒர்க் பண்ண வரவங்களுக்கான ப்ரொடெக்ஷனையும் வந்து அவங்க கொடுக்கணும், பாதுகாவலும் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த எடிட்டோரியல் போய்டுவோம். Opening up economic production from a lockdown, even partially when the COVID-19 pandemic has not peaked in the country, poses an extraordinary challenge. Yes, லாக்டவுனுங்கிறது கம்ப்ளீட்டாக முடிவடையில், பார்ஷியலாக ஓரளவு தளர்வுகளை தளர்த்தி வந்து நீங்கள் எக்கனாமிக் ப்ரொடக்ஷனை வந்து எக்கனாமிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அங்கங்கே திறக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தொழில்துறையெல்லாம். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் COVID-19 வந்து இன்னும் வந்து முழு வீச்சில் நம்ம நாட்டில் வந்து இறங்கலை, அப்படியே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்காக இந்த மாதிரி சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சேலஞ்ச். இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரில அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த லைனில். Countries around the world are focusing on making the workplace safe and issuing guidelines to help workers return to their jobs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து ஒர்க் பிளேஸ், ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி தளர்வுகளை தளர்த்தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க எல்லாருமே இந்த ஒர்க்கிங் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் ஆகட்டும், எந்த ஒரு பிளேஸ் ஆகட்டும், அதை சேஃபாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ண வரக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேஃப்டி கைட்லைன்ஸ் எப்படிலாம் நீங்கள் இருக்கணும், கரெக்டாக இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சில கைட்லைன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Reducing the number of people present at any given time is a universal principle, either through resort to shifts or arrangements to enable employees to work from home அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. சில பேர்த்த வந்து வீட்டிலே வேலை செய்ய சொல்லுங்கள், சில பேர்த்துக்கு வந்து ஷிஃப்ட்டு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல் ஆயிடுச்சு. யூனிவர்சல் பிரின்சிபல் அப்படின்னா என்ன, இதுதான் வந்து இப்போ எல்லாருமே வந்து இதை வந்து மாற்றக்கூடிய ஒரு தத்துவமாக இல்லை, இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எஸ் வந்து ஏன்னா ரொம்ப பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு பிரின்சிபல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரே லைன் தானே, நம்ம அதை அப்படியே படிச்சிருவோம். The Union Health Ministry has addressed the issue through a manual of preventive measures that covers all types of workplaces and depends heavily on behavioral change with some additional requirements for confined spaces such as offices அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவல் நிறைய ப்ரிவென்டிவ்னாவே என்ன, பாதுகாப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனுவல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒர்க் பிளேசஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னா நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும், ஒர்க் பண்ண வரவங்க எப்படிலாம் நடந்துக்கணும் ஃபிசிக்கலாக அப்படிங்கிற ஒரு மெஷர்ஸும் வந்து நம்ம மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக அந்த கன்ஃபைன்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தம் பார்த்துருங்க. கன்ஃபைன்ட் அப்படின்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபீஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆஃபீஸஸ்னால் என்னென்னா, இப்போ ஒர்க் பண்ண பீப்புள்ஸ்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யூனியன் மினிஸ்ட்ரின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் லைனில் சொல்லியிருக்கிறாங்க. Fortunately, the first line of defense against the novel coronavirus is a set of simple measures that involves little expenditure, physical distancing of at least 1 meter, mandatory use of face mask or cover, frequent hand washing with soap, respiratory etiquette, sanitizing contact surfaces and self monitoring of health. நான் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன். இல்லை அந்த ஹைலைட்டட் வேர்டு ஒன்று இருக்குது. எட்டிக்வேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எட்டிக்வேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு பர்டிகுலர் சமுதாயம், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஒரு கைட்லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சில மெஷர்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அதை தான் வந்து எட்டிக்வேட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்ல போனால் ஆச்சாரம்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க இந்த கம்ப்ளீட் ஒரு பேசேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு தான் வராங்க. அதே மாதிரி டிஃபென்ஸில் வந்து ஓகே, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அவங்க வந்து ரொம்பலாம் வந்து சிரமப்பட தேவையில்லை. கொஞ்சம் சில கைட்லைன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதுவுமே கொஞ்சம் செலவு தான் கொடுக்கும். லிட்டில் எக்ஸ்பெண்டிச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு தெரியும் நமக்கு. ஸோ கொஞ்சம் செலவுக்குள்ளே தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, குறைஞ்சது 1 மீட்டர் ஆகுது. அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி கை கழுவுறது, அது மாதிரி ரெஸ்பிரேட்டரி எட்டிக்வேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஆச்சாரம், தள்ளி நின்று சுவாசித்தல், தும்மும்போது கை வச்சு தும்முதல், அந்த மாதிரியான விஷயங்கள். சானிடைசிங் கான்டாக்ட் சர்ஃபேசஸ், அதாவது அவங்க யூஸ் பண்ணுற அந்த பிளேசஸ்லாம் அடிக்கடி சானிடைஸ் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது. செல்ஃப் மானிட்டரிங், தனக்கு தானே சுய பரிசோதனை பண்ணிக்கிறது ஹெல்த் வைஸ். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாவே போதும் டிஃபென்ஸ் செக்டாரில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. These requirements have by now become familiar to everyone, and employees need only be nudged into adopting them through persistent communication, free provisioning of masks and sanitizing materials, and organizing office space suitably ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஹைலைட்டட் வேர்டுக்கெலாம் முதல் மீனிங் பார்த்துடலாம். நட்ஜ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த இப்படி நோண்டுவோம்ல, கை வச்சு யாரையாவது இப்படி தட்டி கூப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்படி நோண்டுவோம் இல்லையா, அதை தான் நட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி கூப்பிடுவோமே அவங்க மேலே கை வச்சு, அது நட்ஜ்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்துட்டோம். அடுத்தது பர்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ச்சியாக, கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறது தான் பர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வேலையில் எப்போவுமே பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நம்ம வேலையில் எப்போவுமே ஒரு கண்டினியூஸான ஒரு எஃபெக்ட் போட்டுகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ராவிஷனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழங்குதல், ஏற்பாடு செஞ்சு ஒரு விஷயத்தை வழங்குறது, அதுதான் வந்து ப்ராவிஷனிங். இப்போ இந்த ஒரு பேசேஜுக்கு மீனிங் பார்த்துருவோம். ஸோ தீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கோம்ல, கை கழுவு, தொட, வெய்யி, செய்யின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து ஃபெமிலியர் டு எவ்ரி ஒன், எல்லாருமே தான் பண்ணி ஆகணும் இதை. அதே சமயத்தில் வந்து எம்ப்ளாயீஸான நம்ம ஒர்க் பண்ண போகிறவங்களும் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி அவங்க சொல்கிற கைட்லைன்ஸுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிக்கணும். அவங்க மாதிரி பெர்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன்னா என்னென்ன நமக்கு சொல்லப்படுகிறதோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாயர்ஸ் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ராவிஷனிங் ஆஃப் மாஸ்க், முடிஞ்ச வர அவங்களால முடிஞ்ச வர ஃப்ரீ மாஸ்க் கொடுக்கறது, சானிடைசிங் மெட்டீரியல் கொடுக்கறது, கை கழுவிக்கிறதுக்கெல்லாம்.
அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து அந்த இடைவெளி விட்டு அமைச்சு தரது, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு அமைச்சு தரது, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து எம்ப்ளாயர் சைட்லேருந்து பண்ணலாம். எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்கிற அந்த சூட்டபிள் கைட்லைன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜில் சொல்லியிருக்காங்க. Physical distancing of even 1 meter, if not the 2 gaz or 6 feet that Prime Minister Narendra Modi advocated, does pose difficulties because of the lack of space and density of workers in many places. And the do gas அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஹிந்தி வேர்டுன்னு நினைக்கிறேன். டூ கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் தான். நம்ம வந்து இடைவெளியை பற்றி பேசுவோம்ல, இவ்வளோ இடைவெளி விடுங்க, அவ்வளோ இடைவெளி விடுங்க, ஒரு டிஸ்டன்ஸிங்கை பற்றி பேசுகிறது அந்த டூ கேஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 feet இடைவெளி அப்படி விட்டு 6 feet அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் 1 meter டிஸ்டன்ஸாவது ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது வந்து எந்த இடத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா அமைஞ்சு போயிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கிங் பிளேஸ் வந்து அந்த ஆஃபீஸ் வந்து சின்னதாக இருந்து ஆனால் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. But employers should see the value of keeping staff attendance at safe levels even within the legally permitted ceiling, which now extends to 50% in specified sectors and even in some government offices அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அட்டண்டன்ஸை வந்து வேல்யூ பண்ணுங்கள், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை வேல்யூ பண்ணுங்கன்னா அவங்க வரதை வந்து நம்ம வந்து ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டான்னு போட்டது அவங்க ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 25% பீப்புள் தான் நீங்கள் வச்சு வேலை வாங்கணும், 30% தான் வேலை வாங்கணும், அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வருகையில் தான் நீங்கள் வந்து ஒர்க்கர்ஸை வர வச்சு வேலை வாங்கணும், அதை வந்து தாண்டக்கூடாது. ஸோ அதில் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேலை ஆகணும்னு எத்தனை பேர்த்த வேணால் கூப்பிட்டு வந்து வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சில ஆர்கனைசேஷன் இந்த தளர்வுகள் கொடுத்துருக்காங்களே லாக்டவுனில், அதில் பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷனுக்கு வந்து 50% வரைக்கும் நீங்கள் ஊழியர்களை வச்சு வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. Failure to maintain distancing, more so in a poorly ventilated closed environment, gives the virus a free run, as Chennai's wholesale vegetable market showed starkly அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த ஸ்டார்க்லி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசாமல் அடிச்சு விட்டேன். ஸ்டார்க்லி அப்படின்னா அதாவது அப்பட்டமாக ஒரு விஷயம் பச்சையாக தெரியுது, இட்ஸ் ஹார்ஷ்லி ஷோயிங், நல்லா தெரியுது, அப்பட்டமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஸ்டார்க்லின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அட்வர்ப் எல்வையில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டான ஏரியா, ஆஃபீஸ்னால் எப்படி இருக்கும், நமக்கு என்ன ஓப்பன் ஸ்பேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்காது, க்ளோஸ்டாக இருக்கும், குறைஞ்ச இடம் தான் இருக்கும், அதுக்குள்ளே நிறையா பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கனியாக அமைஞ்சு போயிடும் இல்லையா. அப்போது வைரஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஆட்டமாக போயிடும். ஸோ ஈஸியாக வைரஸ் வந்து அடுத்தவங்களுக்கு தொட்டுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு அப்பட்டமான எக்ஸாம்பிள் தான் நம்மளோட கோயம்பேடு சொல்லுவோம் இல்லையா, கோயம்பேடு மார்க்கெட். ஸோ ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட் வந்து தான் அதுக்கு ஒரு அப்பட்டமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The center's protocol for symptomatic cases at the workplace requiring testing and where warranted quarantining of both the worker and the close contacts and a 2-day closure of offices experiencing an outbreak should underscore to employers the importance of prevention அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நெறிமுறைகள் படி சிம்டமேட்டிக் கேசஸ் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல COVID-19 இந்தந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சந்தேகப்படுறவங்களை வந்து ஒர்க் பிளேஸில் நீங்கள் உங்களோட எம்ப்ளாயி யாராவது அந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து டெஸ்ட் பண்ண சொல்லி அவங்கள வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்து அவங்க க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே தனிமைப்படுத்தி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஆஃபீஸை வந்து குறைஞ்சது 2 நாளாவது மூடி வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரிவென்ஷனாக ஆல்ரெடி பார்த்தோம், முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கரெக்டாக கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எம்ப்ளாயர்ஸ்க்கு. Responsibility, however, does not devolve entirely on offices and establishments, and it is imperative for other activities such as public transport used by many workers to meet COVID-19 requirements சொல்கிறாங்க.
நம்ம இது வரைக்கும் இன்வால்வ் பார்த்துருப்போம். அது என்ன டிவால்வ்னா என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவல் எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பை வந்து ஒரு உயரதிகாரிகிட்ட கொடுக்கறத விட கொஞ்சம் கீழே இருக்க பொசிஷனில் கொடுக்குறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து செய்ய வேண்டிய வேலையை வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட பொறுப்பை வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்டையோ இந்த மாதிரி பொசிஷன் குறைஞ்சி வரவங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் வந்து டிவால்வ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் மீனிங் நீங்கள் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்பு, டிவால்வ் அப்படின்னா ஒரு விதமான பொறுப்புன்னு மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தொற்று பரவாமல் இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் பாதுகாத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி கூட வரலாம். கார் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க, பஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணால் யூஸ் பண்ணி வருவாங்க. அப்படி வரும்போது அங்கேயுமே வந்து கரெக்டான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா அங்கே வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா அப்போது ஈஸியாக வைரஸ் பரவிடும் இல்லையா. ஸோ இது கம்பெனி பொறுப்பு மட்டும் கிடையாது, எல்லாரோட பொறுப்பும். அதாவது இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அங்கேயுமே இந்த கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Some institutions are mandating installation of Arogya Setu app by employees returning to work when the legal basis of this monitoring mechanism remains shaky and there are no assured benefits in terms of health care அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஹெல்த் மெக்கானிசமே வந்து ஆட்டம் கண்டு போயிருக்க இந்த ஒரு நிமிஷத்தில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் சில இன்ஸ்டியூஷன், சில ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆரோக்கிய சேட்டு ஆப் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் வேலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At this stage of the pandemic, when a gradual resumption of economic activity in multiple sectors ranging from construction to food takeaways is a necessity, the most feasible intervention at the workplace are voluntary and those cost the least ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசம்ஷன் அப்படின்னா ஒரு விஷயம் மீண்டும் தொடங்குறது, அதாவது பாஸ் ஆகிருக்க விஷயம், ஒரு கொஞ்சம் நாள் முடிஞ்சிருக்க ஒரு விஷயம் திரும்ப வந்து தொடங்குவோம் இல்லையா, மீண்டும் எழுச்சி பெறுது, அதுதான் ரிசம்ஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபீஸிபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் பண்ணுறது தான் ஃபீஸிபிள்னு சொல்லுவோம். இப்போ வந்து மீனிங் பார்த்துருவோம். என்னென்னா, இந்த பேண்டமிக் ஸ்டேஜில் இந்த மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மீண்டும் தொடங்கிட்டோம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் தொடங்கி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன செக்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேருந்து ஃபுட், அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாமே வந்து திரும்ப தொடங்கிட்டோம். ஸோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு தருணத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்லாம், இந்த என்னென்ன கம்பெனிஸ், இந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அவங்களோட குறைந்தபட்ச தலையீடு கொடுக்கணும். தலையீடுன்னா எதை சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் தலையிட்டு, அது ஈவன் கொஞ்சம் காசு எக்ஸ்பெண்டிச்சர் செலவானாலும் இந்த விஷயங்களெல்லாம் பக்காவாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There may still be occasion to resort to intermittent lockdowns if opening up leads to mounting cases. A prudent course would be to navigate the present with the minimalist approach as the quest for a medical breakthrough makes progress அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹைலைட்டட் வேர்ட் ரெண்டும் என்ன மீனிங் பார்த்துரும். ப்ருடென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான டெசிஷன் எடுக்கிறது, கவனம் மிகுந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஹிஸ் டெசிஷன் வாஸ் ப்ருடென்ட் அண்ட் டைம்லி அப்படின்னா, அவனோட முடிவு வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப வந்து ஃப்யூச்சரை நினச்சி ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான், கவனமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ப்ருடென்ட். குவெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு தேடல், ஒரு நீண்ட தேடல், அதை தான் வந்து குவெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கேஷன் அப்படின்னா, அக்கேஷ்னலி அப்படின்னா எப்போதாவது, திரும்பவும் நடக்கக்கூடிய எப்போதாவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா தமிழில், எப்போதாவது, அதுதான் அக்கேஷ்னலி. ஸோ இந்த ஒரு பேசேஜுக்கு இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இன்டர்மிட்டன்ட் லாக்டவுன், திரும்பவும் இடையே வந்து லாக்டவுன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தொற்று வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து திரும்பவும் லாக்டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ், மெடிக்கலாக நம்ம வந்து அந்த ப்ராசஸ், மெடிக்கலாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற ப்ரோக்ரஸில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் வந்து மினிமலிஸ்டிக் அப்ரோச், எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட கம்பெனி ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லது, சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க எடிட்டோரியலை.
ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எடிட்டோரியல். உங்களுக்கான எல்லா ஒக்காபுலரிஸும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் புரிஞ்சுது அப்படின்னா அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் நான் சொல்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். முடிஞ்சால் இன்றைக்கி இன்னொரு எடிட்டோரியலும் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறேன் நம்ம சேனலில். See you brilliance.